ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி வாங்கினேங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் வச்சிட்டேன் நாட்டுக்கு. அது துளிர் வரது எல்லாமே அப்படியே சுட்டு போயிடுதுன்னா காஞ்சிடுது, கருகிடுது. அந்த செடி காட்டுறேன் பாருங்கள். இது ரோஜாப்பூ குண்டுமல்லி இருக்கும்ல, இப்படி பெருசாக பூக்கு பாருங்கள், ரோஸ் மாதிரியே அந்த செடி. அதனால் இதை பாதுகாப்பாக கொண்டு வீட்டில் வச்சிட்டேன். இந்த வெயில் முடியட்டும். ரொம்ப அந்த வெயில் இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது தான், இருந்தாலும் அப்பப்போ வெயில் அடிக்கிறதுல அந்த துளிர்லாம் கருகிடுது. இருங்க காட்டுறேன். இதோ போன டைம் பார்த்திங்கன்னா இந்த இது கருகிடுச்சு, இதோ இங்கெல்லாம் கருகிடுச்சு. அதனால் இப்போ துளிர் வந்துட்டு பாருங்கள். இதோ இங்கெல்லாம் இதெல்லாம் கருகக்கூடாதுன்றதுக்காக வீட்டுள்ள கொண்டு வச்சிட்டேன். காம்பவுண்ட் செவுத்து மேலே இங்கெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணெலாம் ரொம்ப கெட்டியாக இறுகிடுச்சு. அதனால் இதுக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி, ஆக்சிஜன் போகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறேன். ஃப்ரீ பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் பூண்டு வெங்காயம்லாம் உரித்தோம். அதுதான் இப்போ கொட்ட போகிறேன். இந்த மாதிரி கொட்டிடுங்க. கொட்டிட்டு மண் மேலே கொஞ்சம் மூடிடலாம், மூடாக்கு மாதிரி. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக மக்கும். மேலே அப்புறம் பூஞ்சை மாதிரி வந்துடும் ஓப்பனாக விட்டுட்டோம்னா. அது அதில் இருந்தால் அப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி செடி வீணாகிறதுக்கூடியும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கலவி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், தினைக்கும் நம்ம டீ போடுவோம்ல, அந்த டீ அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, இது ரெண்டுத்தையுமே இப்போ கொண்டு ஊற்றலாம். இது சத்து. இந்த தண்ணிலாம் கீழே இறங்குறதுக்கு கீழே ஹோல்ஸ் பெருசாக போட்டுக்கோங்க. இப்படி தான். இதுக்கப்புறம் இது எப்படி துளிர் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா இதிலேருந்து நல்ல பூ நம்ம பறிக்கலாம். எக்ஸ்ட்ரா மண் இருந்தால் அப்படி மேலே கூடி போட்டு விட்ருங்க. அந்த வெங்காயம்லாம் மக்கும் சீக்கிரமாக. இதான் என்னுடைய கார்டனிங்